எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காளானை பார்க்குறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் செடி பார்த்துடலாங்க. நம்ம கொண்டு வந்து வச்ச கத்திரிக்காய் செடி எல்லாமே நல்லா தளரி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாவே வருதுங்க. எல்லாத்துலேயும் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. அது போக வாழை, செம்பருத்தி, மல்லி எல்லாமே நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் காய்கறி செடிகள் போட்டு இதை ஒரு சின்ன தோட்டமாக மாற்றணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் நம்ம காளான் பண்ணிக்குள்ளே போயாச்சுங்க. நிறைய பூ வந்துருந்தது. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட் ஒயிட்டில் கிடைக்கலங்க. எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு பூவெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறங்க எனக்கு காளானில் சில சந்தேகங்கள் இருந்ததுங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான காளான் வந்திருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் பூவெல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. அப்புறம் கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்த ஃபோட்டோங்க. இது என்ன, இது எதனால் வருது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.